Welcome to Shanmugam IAS Academy. This is the Hindu news headlines for the date 16th August 2021. Let's go into the analysis. The first news of the day is Afghan President Ghani leaves country as Taliban reach Kabul. ஸோ எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், இப்போ தலிபான் வந்து ஆப்கானிஸ்தானை கம்ப்ளீட்டாக வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் தி ஆப்கானிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டும் மீதி வந்து தலிபானும் தான் வந்து ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ காபூலுங்கிறது இட்ஸ் ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல். ஸோ அங்கே வந்து ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் தான் இருந்தாங்க. ஸோ அந்த ஏரியாவையும் வந்து தலிபான் வந்து இப்போ நேற்று ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால பிரசிடென்ட் ஆப்கானிஸ்தானோட பிரசிடென்ட் ரூலிங் கவர்மெண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா அவர் பேர் கானி. ஸோ அவர் வந்து ஹீ ஜஸ்ட் ஃப்ளட் அவே ஃப்ரம் தி கண்ட்ரி. ஆப்கானிஸ்தான்லேருந்து வேற ஒரு வெளிநாட்டுக்கு வந்து போயிட்டாரு. ஸோ இப்போ தலிபான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் கம்ப்ளீட்டாக ஆப்கானிஸ்தானை ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரியாக சேஞ்ச் பண்ண போகிறோம், இஸ்லாமிக் எமிரேட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறையா டெரரிஸ்ட் அட்டாக்ஸ்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஆப்கானிஸ்தானில். இன்னமும் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் வந்து இப்போ தான் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆப்கானிஸ்தானை பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அகைன் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, தலிபான் அவங்க வந்து கம்ப்ளீட் ஆப்கானிஸ்தானையும் வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவ்வளோ ஒரு சிவியர் ஒரு சுச்சுவேஷன்னால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் ஏர் இந்தியா ஃப்ளைட்டை வந்து சென்ட் பண்ணி இந்தியன் பீப்புளை வந்து எவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து. நெக்ஸ்ட் இஸ் தி 25 years crucial for India's development. ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து நேற்று இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நெக்ஸ்ட் 25 years வந்து இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா நம்மளோட டெவலப்மெண்ட்காக. ஸோ அப்போ வந்து ஒரு சில ஃப்ரேஸை வந்து அவர் ஹைலைட் பண்ணியிருக்காரு. என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், சப்கா பிரயாஸ் அப்படிங்கிறது, which means with all, development for all, the trust of all, the striving of all. அதுதான் which means next 25 years வந்து நாம ரொம்ப க்ரூஷியலா வந்து நம்ம இந்தியாக்காக வந்து ஒர்க் பண்ணணும், so that it will go into a development phase அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, அமிர்த் கால், அதாவது glorious period அப்படின்னு சொல்லியிருக்காரு. which means இந்த 25 years அப்படிங்கிறது நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கான ஒரு glorious period அப்படின்னு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ COVID-19 பேண்டமிக் இருந்தாலும் ஸ்டில் வந்து எக்கனாமி அப்படிங்கிறது ரெக்ரெசிவா போனாலும் நாம வந்து நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு வந்து சிவியரா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய காலம் வந்து ரொம்ப குளோரியஸா இருக்கும் அப்படின்னு வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் இஸ் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரூயிஸ் சாரி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் இன் லா மேக்கிங், விச் மீன்ஸ் ரீசெண்டா வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க, ஒரு பில் பாஸ் பண்ணாங்க, பர்டிகுலர் ட்ரிபியூனல்ஸ் ரிஃபார்ம்ஸ் பில் 2021. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிபியூனல் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ட்ரிபியூனலோட செலக்ட் கமிட்டி, இப்போ இந்த ட்ரிபியூனலில் வந்து யார் இருப்பா அப்படின்னா ஜுடிஷியல் மெம்பர்ஸும் இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெம்பர்ஸும் இருப்பாங்க ஃபார் ஜஸ்டிஸ் டெலிவரி. ஸோ அந்த மெம்பர்ஸை யார் செலக்ட் பண்ணுவா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி வந்து இருக்கும். ஸோ அந்த கமிட்டியோட மெம்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அவங்களோட டென்யூர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சர்வீஸ் கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் ஒரு 9 அப்பீலேட் ட்ரிபியூனல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய சேஞ்சஸ் இந்த பில்ல கொண்டு வந்திருக்கனால ரீசெண்டா வந்து நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிறைய லா மேக்கிங்ல வந்து ஒரு ஆம்பிகுவிட்டி இருக்கு, ரொம்ப ஒரு கிளியராகவே இல்லை லா மேக்கிங், நிறைய லாஸ் வந்து அப்படிதான் இருக்கு, அதனாலதான் வந்து லிட்டிகேஷன் வந்து அதிகமாகுது அப்படின்னு வந்து ஒரு சில ரீசன்ஸ் வந்து நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து சைட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிகல். நெக்ஸ்ட் இஸ் தி வி won't back off from மேகதாது அப்படின்னு வந்து கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டர் பொம்மை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் வந்து வாட்டர் டிஸ்பியூட் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், ட்ரிபியூனல் வந்து கிரியேட் பண்ணலாம் அண்டர் ஆர்டிகல் 262. அதுக்கு கீழே பார்லிமெண்ட் வந்து பை லா வந்து ட்ரிபியூனல்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன் கேஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட். ஸோ அதுக்காக தான் வந்து காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ காவேரி வாட்டர் வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் கர்நாடகாக்கும் தமிழ்நாடுக்கும் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை வந்து டீல் பண்றதுக்காக தான். ஸோ இப்போ கர்நாடகா கவர்மெண்ட் வந்து மேகதாது அப்படிங்கிற ஒரு இடத்துல they are going to construct ரிசர்வாயர் மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. எதுக்காக அப்படின்னா அங்க இருக்கிற வாட்டர் யூஸ் பண்ணி மேகதாதுல ஸ்டோர் பண்ண வாட்டரை யூஸ் பண்ணி பெங்களூருக்கு வந்து வாட்டர் சப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பெங்களூர் பாத்தீங்கன்னா இந்த மேகதாதுல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்ல தான் வந்து இருக்கு. அங்க இருக்க வாட்டர் ஸ்டோர் பண்ண வாட்டரை எடுத்து பெங்களூருக்கு வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை அப்போஸ் பண்றாங்க. பிகாஸ் அப்பர் பார்ட் ஆஃப் த ரிவர்ல வந்து நீங்க பேரேஜ் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லோவர் பார்ட் தட் இஸ் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா லோவர்
ஸ்ட்ரீம்ல இருக்கு. ஸோ நாங்க வந்து தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அப்போஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்ல நாங்க வந்து கண்டிப்பா வந்து இதுல இருந்து வெளியே வர மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வி won't back off from மேகதாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு கர்நாடகாவோட சிஎம். நெக்ஸ்ட் இஸ் தி இந்தியாஸ் ஃபேட் இஸ் டைடு டு த ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட். ஸோ இந்தியாவோட செக்யூரிட்டி இல்லைனா ஒரு சர்வைவல் இல்லை இந்தியாவோட டெவலப்மெண்ட் இது எல்லாமே வந்து நம்மள மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்தா பத்தாது, மற்ற கண்ட்ரீஸையும் வந்து நாம டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மற்ற கண்ட்ரீஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா டெஃபினட்டா இந்தியாவில் அதோட எஃபெக்ட் வந்து தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு என்வரான்மெண்ட் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாலும் கூடவே நிறைய சேலஞ்சஸும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஒரு ஆர்டிக்கல்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் த 6th largest economy in the world. ஸோ நம்மளுக்கு we have a well trained and professional army persons இருக்காங்க. நம்மளோட இன்டர்நேஷனல் நெட்வொர்க் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டே பை டே வந்து க்ரோ ஆயிட்டே தான் இருக்கு. which means நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் தி அதர் கண்ட்ரீஸ் வேர்ல்டு கண்ட்ரீஸ் வந்து ஒரு நாளைக்கும் முன்னொரு நாளைக்கும் வந்து பில்டப் ஆயிட்டே தான் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துல இருந்தெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட ஃபியூச்சர் அப்படிங்கிறது குளோபல் அஃபேரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபாரின் ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது இப்ப இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்தே இந்தியா அப்படிங்கிறது we have a very good contact with US, we have very good contact with Russia and சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ், ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். ஸோ இங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல கான்டாக்ட் வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கோல்டு வார்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா we have a lot of challenges வந்து இருந்தது. 1991ல கல்ஃப் வார் நடந்தது. ஸோ அதனால இந்தியாவுக்கு வந்து ஒரு சில எஃபெக்ட்ஸ் இருந்தது. தட் இஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அப்படின்னா எப்படி டீட்டெயிலா சொல்லலாம்னா, நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து கம்மியா இருந்தது than the import அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தட் இஸ் வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு வரது வந்து அதிகமா இருந்தது தான் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறது. சோ அப்பனா வந்து ப்ராஃபிட் வந்து மித்த கண்ட்ரீஸ்க்கு தான், நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கறது தான் வந்து. சோ ஒவ்வொரு கண்ட்ரில நடக்கிற வாருமே வந்து இந்தியாவுக்கு வந்து அதுல எஃபெக்ட் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்தது. தட் இஸ் ஒரு ராஜீவ் காந்தி டெத் நடந்தது, மும்பை பாம்பிங் நடந்தது, இன்சர்ஜென்சி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா நிறைய இன்சர்ஜென்சி இருந்தது, நிறைய செக்யூரிட்டி த்ரெட் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே வந்து நடந்துகிட்டே தான் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அந்த கோல்டு வார் பீரியட் அதெல்லாம் முடிஞ்சு திருப்பியும் வந்து 1990s பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்தியன் எக்கனாமி வந்து ரிவைவ் ஆக ஆரம்பிச்சது. எப்போன்னு பார்த்தோம்னா பி வி நரசிம்மராவ் கவர்மெண்ட் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா we had maintained very good relations with all the world nations, especially South East Asian nations-ஆ இருக்கலாம். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படிங்கிற ஒரு பாலிசி வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதே மாதிரி வந்து நம்மளோட கவர்மெண்ட் அப்படிங்கிறது மேல போய்கிட்டே தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து நிறைய டெவலப்மெண்ட் மெஷர்ஸ் வந்து கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. ஸோ நம்மளோட ரேபிட் growth தான் வந்து இருந்தது. லேட்டர் வந்து பாத்தீங்கன்னா 2004ல காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தாங்க. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 2 periods வந்து அவங்க ரூலிங் கவர்மெண்டா இருந்தாங்க. ஸோ அப்ப வந்து we have அந்த கிரேட்டஸ்ட் எக்கனாமிக் பேரியர் இருந்தது, ரெசெஷன் இருந்தது. ஸோ அதனால இந்தியன் எக்கனாமி வந்து நிறைய வந்து டவுன் ஆச்சு. பட் திருப்பியும் ஸோ எக்கனாமி பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இருந்தே அந்த ஒரு டவுன் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் 2003லலாம் வந்து பிகினிங்ல we had a tussle between India and China. நம்மளுக்கும் சைனாக்கும் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து சைனா கூட வந்து நம்மளுக்கு மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. தட் இஸ் பார்டர் ப்ராப்ளம் இருந்தது. தட் இஸ் டோக்லாம்ல, லடாக்ல. ஸோ இந்த மாதிரி பார்டர் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்தியன் ஓஷன் ரீஜன்ல வந்து சைனாவோட டாமினன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமா தான் இருக்கு. அண்ட் நிறைய இந்தியாவை சுத்தி இருக்க நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சைனா வந்து they are going and opening the port there so that அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் மைக்ரேட் ஆகிறதுக்கு அப்படிங்கறதுனால. ஸோ இதுமே வந்து இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரீஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட அப்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு டெவலப்மெண்ட், ஒன்னு ரீஜனல் செக்யூரிட்டி, ஒன்னோட பேலன்ஸ் ஆஃப் பவர் அண்ட் நம்மளோட இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வந்து பூஸ்ட் பண்றது. பட் இது எல்லாமே எப்ப நடக்கும் அப்படின்னா நாம நம்மளோட வேர்ல்டு கண்ட்ரீஸோட குளோபல் நேஷன்ஸோட ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாதான். சோ தட் அங்க ஏதாவது ப்ராப்ளம் நடந்தாலும் இந்தியாவை அது டெஃபினட்டா வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 75th இண்டிபெண்டன்ஸ் வந்து என்டர் ஆக போகிறனால நாம வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து வேர்ல்டு கண்ட்ரீஸோட மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அங்க நடக்கிற ப்ராப்ளம்ஸும் வந்து இந்தியாவை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்படி வந்து நடக்காம தடுக்கிறதுக்கு we have to maintain very good relationship with the
வேர்ல்டு நேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் தி 15th ஆகஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. பட் 14th ஆகஸ்ட் பாத்தீங்கன்னா அதை வந்து நம்மளோட கவர்மெண்ட் நரேந்திர மோடி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை பார்ட்டிஷன் ஹானர்ஸ் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 15th ஆகஸ்ட் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சாலும் 14th ஆகஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து இறந்தாங்க. பிகாஸ் அந்த டிவிஷன் வந்து நடந்தது, இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு டிவிஷன் நடந்ததுனால நிறைய பேர் வந்து அதுல வந்து இறந்தாங்க. நிறைய உமன் வந்து இறந்தாங்க, நிறைய சில்ட்ரன் வந்து டிஸ்பிளேஸ் ஆனாங்க, நிறைய சில்ட்ரன் they were kidnapped, many women were raped, they were killed. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்களோட சாக்ரிஃபைஸ்க்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 14th ஆகஸ்ட் பார்ட்டிஷன் ஹானர்ஸ் ரிமெம்பரன்ஸ் டே அப்படிங்கிற டேவா வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் தி an oath in whose name. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து they will be taking the oath. ஸோ இப்போ ரீசெண்டாக கர்நாடகா கேபினட் மினிஸ்டர் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து காடோட நேம்ல வந்து ஓத் எடுத்தாங்க. ஒரு சில நேம் வந்து இந்த விஜயநகரால இருக்க விருப்பாக்ஷா டெம்பிள் அண்ட் புவனேஸ்வரி டெம்பிள் அது மேல வந்து ஓத் எடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டா ஆர் இட் இஸ் அகைன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் அகைன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன். பிகாஸ் நாம பாலிட்டிலே வந்து ரொம்ப டீட்டெயிலாக படிச்சிருப்போம். ஒருத்தர் ஓத் எடுத்தாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் படி தான் வந்து ஓத் எடுப்பாங்க, கான்ஸ்டிடியூஷனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் ஓத் எடுப்பாங்க, அதோட பேர்ல தான் ஓத் எடுப்பாங்களோ தவிர ஒரு காடோட நேம்லயோ இல்ல ஒரு டெம்பிளோட நேம்லயோ இல்ல ஒரு ரிலிஜனோட நேம்லயோ என்ன பண்ண மாட்டாங்க, ஓத் எடுக்க மாட்டாங்க. பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு சிலர் வந்து அது வந்து கரெக்ட்னு சொன்னாங்க, ஒரு சிலர் பேர் வந்து அது தப்புன்னு வந்து சொன்னாங்க. அட் தி எண்ட் வந்து அபினவ் சந்திரா சுண்ட் அவர் வந்து ரிபப்ளிக் ஆஃப் ரிலிஜன் அப்படிங்கிற ஒரு புக்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா ஒருத்தர் வந்து காடோட நேம்ல ஓத் எடுக்க கூடாது, அதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் லேட்டர் வந்து அதை திருப்பி வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க, காடோட பேர்லயே வந்து என்ன பண்ணலாம் நம்ம ஓத் எடுக்கலாம் அப்படிங்கறத மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ரெக்ரெசிவான ஒரு ஸ்டெப். பட் ஃபைனலி இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஓத் எடுத்தாலும் அவங்க கான்ஸ்டிடியூஷன் படி தான் வந்து ஓத் எடுக்கணும், கான்ஸ்டிடியூஷனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஓத் எடுக்கணும். எந்த ஒரு காட் நேம்லயோ காடஸ் நேம்லயோ இல்ல எந்த ஒரு ரிலீஜியன் நேம்லயோ அந்த மாதிரி யார் நேம்லயும் வந்து ஓத் எடுக்க கூடாது அப்படின்னு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. சோ அதுதான் வந்து இந்த ஒரு பர்టిక్యులர் ஆர்டிகல். நெக்ஸ்ட் இஸ் தி 6808 dead in rain cyclones in 3 years அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக ஹோம் மினிஸ்ட்ரி வந்து ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுல வந்து ஹைட்ரோமெட்ராலஜிக்கல் கெலாமிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிளாஷ் ஃபிளட்ஸ், லேண்ட் ஸ்லிப், அது மண் அரிச்சல், அதுக்கப்புறம் சைக்ளோன்ஸ், இதனால மட்டும் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 6808 அவ்வளவு பீப்புள் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆன ஒரு ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் தான் வந்து இதுலயே ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆன ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அங்க வந்து டெத் டோல் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கும் வருஷம் அதிகமாயிட்டே தான் இருந்தது. 2018-19ல பாத்தீங்கன்னா 2400 இருந்தது, அதுக்கப்புறம் 2422, அதுக்கப்புறம் 1986, இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வந்து டெத் டோல் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து ஹைட்ரோமெட்ராலஜிக்கல் கெலாமிட்டிஸ் which is flash floods, landslides and cyclones இது மூணு நாளையும் லாஸ்ட் 3 இயர்ஸ் ஏற்பட்ட டெத் வந்து பாத்தீங்கன்னா 6808 and இது ரிலீஸ் பண்ணது யாருன்னா ஹோம் மினிஸ்ட்ரி தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. So Jungle Raj has ended says Jammu and Kashmir லெப்டினன்ட் கவர்னர் சின்ஹா. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலா கவர்னர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அங்க லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. யூஸ்வலி எந்த ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு லெஜிஸ்லேச்சரும் இருக்கோ அங்க இருக்க கவர்னரை நார்மலா கவர்னர்னு சொல்லாம லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு நேற்று இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இனி வர 25 இயர்ஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ரொம்ப குரூஷியல், ரொம்ப சிவியரா வந்து ஒர்க் பண்ணும் ஃபார் தி ஸ்டேட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது இண்டிபெண்டன்ஸ் டேல எந்த ஒரு நெட் கனெக்ஷன் வந்து கட் பண்றதோ எந்த ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லா வந்து நடந்தது. ஸோ இனிமேல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஒரு growth நோக்கி மட்டும் தான் வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி லெப்டினன்ட் கவர்னர் சின்ஹா வந்து சொல்லியிருக்காரு. ரைசிங் ஜுடிஷியல் வேகன்சிஸ் போஸ்ட் சேலஞ்ச். ஸோ இது எதனால அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஜுடிஷியல் வேகன்சிஸ் வந்து அதிகமாயிட்டே வருது, இன்னும் 3 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஜட்ஜ் வந்து ரிட்டையர் ஆயிடுவாரு. ஸோ ஜுடிஷியல் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல 10 வந்து ரீச் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்டா வந்து பார்த்தோம்னா ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து 2019ல பண்ணதான், திருப்பி வந்து ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், சோ தட் வந்து வேகன்சிஸ் வந்து கம்மியாகும் அண்ட் கேஸ் டிஸ்போசலும் வந்து எப்படி இருக்கும் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பிகாஸ் நிறைய கேஸ் வந்து பெண்டிங் ஆயிட்டே இருக்கு ரொம்ப வருஷமா, அதனாலதான். ஸோ த லாஸ்ட் நியூஸ் ஃபார் த டே இஸ்
After Kequel 724, Haiti looks for the survivors அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் இந்த ஹைட்டி அப்படிங்கிற ஒரு இடம் எங்க இருக்கு அப்படின்னா வந்து கரீபியன் ஐலாண்ட்ஸ். ஸோ அங்க லெஸ் ஸ்கேல்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இருக்கு. ஸோ அந்த கரீபியன் ஐலாண்ட்ல ஹைட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து எர்த்குவேக் வந்து நடந்திருக்கு. ஸோ அதோட மேக்னிடியூட் பார்த்தோம்னா 7.2 மேக்னிடியூட் அந்த அளவுக்கு வந்து அந்த எர்த்குவேக் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்னா இது ஒரு லொகேஷன் மட்டும் நீங்க எங்க இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஹைட்டி அப்படிங்கிறது கரீபியன் ஐலாண்ட்ஸ்ல வந்து இருக்கு அப்படிங்கிறது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும். So that's all for today's Hindu news headlines. Thank you.